மக்களே, கரூர் சம்பவத்த வந்து நம்மளால யாராலயும் கண்டிப்பா மறக்கவே முடியாது. எனக்கெல்லாம் நேத்தைக்கு வந்து ரொம்ப ஒரு மாரியா இருந்தது. மைண்ட் செட்டே சரியில்ல. இந்த மாரி என்ன மாரி நம்மள நெறைய பேர் இருந்திருப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, நெறைய குழந்தைகள், நெறைய பெண்கள் இறந்திருக்கக்கூடிய அந்த செய்தி வந்து கண்டிப்பா நம்மள வந்து தூங்க விடாதுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த சூழ்நிலையில அந்த பரப்புரை கூட்டத்தின் போது, அதாவது அந்த 27ஆம் தேதி நடந்த அந்த பரப்புரை கூட்டம் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கருப்பு தினமாக இப்ப வந்து அனுசரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது எல்லாராலும் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது வந்து நம்ம வந்து உண்மையோ பொய்யோ அத வந்து ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா, அத்தனை பேர் இறந்திருக்கக்கூடிய அந்த விஷயம், அவங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து நின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அது வந்து மிக மோசமாக ஒரு தினம் என்று தான் நான் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தணும். இதுல வந்து எந்த அரசியல் கலப்பும் இல்லாம நான் பேசுறேன். ஆக்சுவலா அந்த சம்பவத்தின் பொழுது, அந்த பரப்புரை கூட்டத்தின் பொழுது, அந்த இடத்துல வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால வந்து கான்ட்ரோவர்ஷியலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மைன்றது கிடையாது. பட் இதெல்லாம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்கவங்க பாட்டுன்னு ஒரு சில விஷயங்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பரப்பிட்டு இருக்காங்க. அது என்னென்னன்றத உங்ககிட்ட நான் முன் வச்சிடுறேன். முதல்ல ஒரு அக்கா வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து பேட்டி அளிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரூர் பரப்புரை கூட்டத்தின் பொழுது விஜய் அவர்கள் அங்க பரப்புரை செஞ்சு அந்த இடத்துல வந்து ஜெனரேட்டர் ரூம் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்து மேல நெறைய பேர் வந்து ஏறினாங்க. அது ஒடிஞ்சு விழுந்தது. அதுக்கப்புறம் இது போன்ற கோர விபத்து என்பது நடந்ததுன்ட்டு ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஒண்ணா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கூட்டத்தில் வந்து ஏதோ சில நபர்கள் வந்து கலந்ததாகவும், அந்த நபர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து அசிங்கமான சொற்களில் திட்டியதாகவும், அதுக்கப்புறம் செருப்பு இது போன்ற விஷயங்கள் வந்து தூக்கி வீசியதாகவும், இது போன்ற சம்பவங்கள் நடந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி எங்க தலைவர் மேல இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தள்ளு முள்ளு ஏற்பட்டது. இதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சில சோசியல் மீடியாவில வந்து பார்க்கும்போது அது போன்ற செருப்புகள் அதிகமா பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதால என்னால கேட்க முடிஞ்சது. இது ஒரு ஒரு சர்ச்சையா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அப்பப்போ ஆம்புலன்ஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து போறதால தான் கூட்ட நெரிசல் என்பது ஒரு பக்கமாக சென்று பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்னொரு கோணத்தில் வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, போலீசார்கள் வந்து அங்க ஒரு சிலர் வந்து மயங்கி விடுவாங்க. ஆம்புலன்ஸ் வருது. அது போன்ற சமயத்துல வந்து போலீசார்கள் வந்து மக்களை வந்து ஒரு புறமாக பிரிக்கும் போது இந்த மாதிரி தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அவங்களுடைய அந்த ஷேர்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து முடிவு பண்றது அவங்களோ இல்ல நானோ யாருமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு கமிட்டியோ இல்ல முக்கியமான சிபிசிஐடி இது போன்ற விசாரணைகள் வந்து முன்னெடுத்து அதன் மூலமாக முக்கியமான அந்த உண்மைகளை வந்து காண வேண்டும். இதை தாண்டி இன்னமும் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இணையத்துல வந்து சுற்றிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய்ன்றது இப்ப மக்களுக்கு வந்து கன்ஃபியூசனா இருக்கு. அவ்வளவு இப்ப சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சிபிசிஐடி விசாரணையா இருக்கட்டும், அது இல்லைன்னா முக்கியமான அதிகாரிகளை வச்சு விசாரணை செய்யறதா இருக்கட்டும். அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சா இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இந்த சந்தேக பார்வை என்பது விலகும். இல்லையா? ஒவ்வொரு பாட்டவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல வந்து டிவிகே விஜய் அவர்கள் சைட்ல இருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும். இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இறந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த இறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் காசு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்வீட்ல வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல வந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்வீட்டா போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த சம்பவம் பத்தி இன்னமும் அவர் வந்து ஒரு காணொலி வாயிலாகவோ ஒரு வீடியோவின் மூலமாகவோ வெளிப்படுத்தினார்னா மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி என்பது கிடைக்கும். கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.